வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 16ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1272ஆம் ஆண்டில் இங்கிலாந்து அரசர் 3ஆம் ஹென்ரியின் இறப்பை அடுத்து 9வது சிலுவைப் போரில் பங்கெடுக்கச் சென்ற இளவரசர் எட்வர்ட் இங்கிலாந்தின் மன்னராக அறிவிக்கப்பட்ட போதிலும் 2 ஆண்டுகளின் பின்னரே அவர் திரும்பி வந்து முடிசூட முடிந்தது. 1491ஆம் ஆண்டில் ஸ்பானியா ஆவிலா நகரில் பெரும் அளவு யூதர்கள் பகிரங்கமாக தூக்கில் இடப்பட்டனர். 1793ஆம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சியின் போது நாந்துவில் ரோம கத்தோலிக்க பிரிவினைவாத மத குருக்கள் 90 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1797ஆம் ஆண்டில் புரூசியாவின் மன்னராக 3ஆம் ஃபிரெடரிக் வில்லியம்ஸ் முடிசூடினார். 1846ஆம் ஆண்டில் இலங்கையில் கைம்பெண்கள் மற்றும் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1849ஆம் ஆண்டில் அரசுக்கு எதிராக புரட்சி செய்ததாக குற்றம் சாட்டி ரஷ்ய எழுத்தாளரான பியோதோர் தஸ்தாயேவ்ஸ்கிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனாலும் தண்டனை பின்னர் கடைசி நேரத்தில் கடுந்தொழில் செய்ய கட்டளையிட்டு நிறுத்தப்பட்டது. 1885ஆம் ஆண்டில் மானிட்டோபாவின் தந்தை என அழைக்கப்பட்ட கனடாவின் மேட்டிசு பழங்குடி தலைவர் லூயிஸ் ரியல் தேசத்துரோக குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். 1904ஆம் ஆண்டில் ஆங்கிலேய பொறியியலாளர் ஜான் ஃப்ளமிங் வெற்றிடக் குழாயை கண்டுபிடித்தார். 1933ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் தூதரக உறவை ஆரம்பித்தன. 1938ஆம் ஆண்டில் LSD முதல் தடவையாக ஆல்பர்ட் ஹாப்மன் என்பவரால் பிரித்து எடுக்கப்பட்டது. 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் டியூரன் நகரம் கூட்டுப்படைகளின் குண்டு தாக்குதலில் முற்றாக அழிந்து போனது. 1945ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டில் அமெரிக்க இராணுவம் ஜெர்மனியின் அறிவியலாளர்கள் 88 பேரை தனது வானியல் தொழில்நுட்பத்தில் உதவுவதற்காக இரகசியமாக நாட்டுக்குள் அனுமதித்தது. 1965ஆம் ஆண்டில் சோவியத்தின் வெனரா 3 விண்கப்பல் வெள்ளிக்கோளுக்கு செலுத்தப்பட்டது. வேறொரு கோளின் தரையை அடைந்த முதலாவது விண்கப்பல் இதுவே ஆகும். 1973ஆம் ஆண்டில் 3 விண்ணோடிகளுடன் 84 நாட்கள் பயணமான ஸ்கைலாப் 4 விண்கலத்தை நாசா ஏவியது. 1974ஆம் ஆண்டில் ஆர்சிபோ தகவல் 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள விண்மீன்களுக்கு புவர்ட்டோரிக்கோவில் அரசிபோ வானிலை ஆய்வுக்கூடத்தில் இருந்து அனுப்பப்பட்டது. 1988ஆம் ஆண்டில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாகிஸ்தானில் இடம்பெற்ற தேர்தல்களில் பெனசீர் பூட்டோ பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1989ஆம் ஆண்டில் மத்திய அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் எல் சல்வடார் இராணுவத்தினர் இயேசு சபையைச் சேர்ந்த 6 மதகுருக்கள் உட்பட 8 பேரை சுட்டுக் கொன்றனர். 2002ஆம் ஆண்டில் சார்ஸ் நோய் முதலில் சீனாவின் குவாங்டோங் என்ற இடத்தில் கண்டு பிடிக்கப்பட்டது. மேலும் நவம்பர் 16ஆம் நாளானது உலக சகிப்புத்தன்மை நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.